வணக்கம். உலகையே உழுக்கின அதிகார மையங்களையே ஆட்டி படைச்ச அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தை பத்தி தான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். நாம மேதைகள்னு கொண்டாடின பல பேரோட முகத்திரைய இந்த ஆவணங்கள் மொத்தமா கிழித்தெறிஞ்சிருக்கு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல சமீபத்துல வெளியான இந்த ஆவணங்களோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 20 லட்சம் பக்கங்கள். கேட்டாலே தலை சுத்துதில்ல. இது ஏதோ சாதாரண ஒரு குற்றவாளியோட கதை கிடையாது. பல வருஷ விசாரணைகள், ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள்னு அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி தங்களுக்குள்ள ஒரு இருட்டு நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான அசைக்க முடியாத சாட்சி இது. இதுல கிடைச்சிருக்க காட்சி ஆதாரங்கள் உண்மையிலேயே கற்பனைக்கும் எட்டாதவை. உலகத்தோட மிக முக்கிய விஐபிகளோட ரகசிய நடமாட்டங்களை துல்லியமா காட்டுற 1,80,000க்கு மேற்பட்ட புகைப்படங்கள் இதுல அடங்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் சும்மா ஒரு தகவல் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதிவலையே இருக்கு. வெறும் புகைப்படங்கள் மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த ஈவிரக்கமற்ற பிளாக்மெயில் சாம்ராஜ்யத்தோட ஆணிவேரா இருக்கிறது இந்த 2000க்கும் மேற்பட்ட ரகசிய வீடியோ பதிவுகள் தான். அதிகார வர்க்கம் எப்படி இந்த வலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சாலே பதற வைக்குது இல்லையா? சரி, முதல்ல இந்த மூளைக்காரன் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா அப்படிங்கறத பார்க்கலாம். நடுத்தர வர்க்கத்துல பிறந்த ஒரு சாதாரண நபர் எப்படி யாராலையும் தொட முடியாத ஒரு அதிகாரமயமா மாறினாருங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 1953ல பிறந்த எப்ஸ்டீன் காலேஜ் படிப்பை பாதியிலேயே விட்டவர். ஆனா 1974ல போலியா ஒரு கணக்கு வாத்தியார் வேலையை வாங்கினாரு. அப்படியே 80களில் வால் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழைஞ்சு வரி ஏய்ப்பு பண்றதுல பெரிய கில்லாடி ஆனாரு. 90களில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா சீக்ரெட் ஓனர் லெஸ்லி வெக்ஸ்னர் மாதிரி பெரிய கோடீஸ்வரர்களோட பணத்தையும் ரகசியங்களையும் நிர்வகிக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டாரு. இதுதான் அவரை ரொம்ப ஆபத்தானவரா மாத்துச்சு. அளவுக்கு அதிகமான பணமும் விஐபி தொடர்புகளும் கிடைச்சதும் அவன் தனக்கான ஒரு பாவத்தின் கட்டமைப்பை எப்படி உருவாக்கினான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண பிஸ்னஸ் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மீட்டிங் அறைகள், லேப்டாப்கள்னு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஆனால் லோலிட்டா எக்ஸ்பிரஸ் நக்கலா பீறு வைக்கப்பட்ட எப்ஸ்டீனோட தனிப்பட்ட விமானம், சொகுசு படுக்கைகள், ரகசிய கேமராக்கள்னு முழுமையா மாற்றி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப மோசமான நிலைமையில ரகசியமா படம் பிடிச்சு மிரட்டுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பறக்கும் மர்ம குகை இது. வானத்துல பறக்கும் போது யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? இதுதான் அவனோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. இந்த மர்ம விமானத்தோட இறுதி இலக்கு கரீபியன் கடல்ல இருக்கிற அவனோட அந்த பிரைவேட் தீவு தான். அங்க ரொம்ப விசித்திரமான கடுமையான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அங்க போற விஐபிகளோட போன்கள் உடனே பறிமுதல் செய்யப்படும். வேலைக்காரங்க கெஸ்ட்டை நேருக்கு நேர் பார்க்கவே கூடாது. ப்ளூ டெம்பிள்னு ஒரு பில்டிங், அதுக்குள்ள நடக்கிற சத்தம் வெளியே கேட்காம இருக்க ஜன்னல் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. தீவு முழுக்க அதிநவீன சென்சார்கள் வேற. உள்ள மாட்டிக்கிட்டவங்க உதவிக்கு கூட யாரையும் கூப்பிட முடியாத அளவுக்கு மொத்தமா தனிமைப்படுத்தவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம். இப்போ அந்த விஐபி பிளாக்மெயில் நெட்வொர்க் பத்தி கொஞ்சம் விரிவாமே பார்ப்போம். இந்த நெட்வொர்க் எப்ஸ்டீனோட தனிப்பட்ட ஆசைகளுக்காக மட்டும் உருவாக்கப்படல. இது ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த ஃப்ளைட் லாக் புக்ல இருக்கிற பெயர்களை கேட்டாலே உலகமே அதிரும். ஸ்டீவன் ஹாக்கிங், பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், இளவரசர் ஆண்ட்ரூ, மைக்கேல் ஜாக்சன், அரசியல், சினிமா, அறிவியல்னு பல துறைகளைச் சேர்ந்த விஐபிகளோட பெயர்கள் அந்த பட்டியலில் நீழுது. நாம இங்க எந்த ஒரு பக்கமும் சாயாம ஆவணங்கள்ல இருக்கிறத அப்படியே சொல்றோம். சட்டத்தோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த விஐபிகளை எல்லாம் எப்ஸ்டீன் ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டான். அந்த தீவை சுத்தி இருந்த அதீத ரகசியமும் அங்க நடந்த கொடூரங்களும் இணையத்துல அட்ரினோக்ரோம் மாதிரி பல தியரிகளை உருவாக்குச்சு. அதாவது எலிட் மக்கள் எப்பவும் இளமையா இருக்க பயந்த குழந்தைங்களோட ரத்தத்துல இருந்து ஒரு ரசாயனத்தை எடுக்கிறாங்கிறது தான் இந்த தியரி. இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்ன சாட்சியங்களை வச்சு பார்க்கும்போது அந்த தீவை எவ்வளவு கொடூரமான சாத்தானிய சூழல்ல இயங்கிட்டு இருந்துச்சுங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. இந்த இடத்துல நாம ஆவணங்களோட தீவிரத்தை ரொம்ப சீரியஸா கவனிச்சாகணும். அந்த ஆடம்பரத்துக்கு பின்னாடி கிஸ்லேன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரால ரொம்ப கவனமா நிர்வகிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான கடத்தல் வலைப்பின்னல் இருந்துச்சு. ரகசிய பாதாள அறைகள்ல வெறும் 10லிருந்து 14 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் கூண்டுகள்ல அடைக்கப்பட்டு சாப்பாடு இல்லாம குடும்பப்படுத்தப்பட்டாங்க. விஐபிகளோட கேளிக்கைகளுக்காகவும் அவங்கள பிளாக்மெயில் பண்ண ரகசியமா வீடியோ எடுக்கவும் இந்த குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டாங்க. நெஞ்ச உறைய வைக்கிற உண்மை இது. இவ்வளோ பண்ணிட்டு ஒருத்தன் தப்பிச்சிட முடியுமா என்ன? அவனோட வீழ்ச்சியும் இன்னமும் விடை தெரியாத அந்த இறுதி மர்மமும் என்னன்னு இப்போ பார்ப்போம்.
பல வருஷங்களா அவனோட இந்த சக்தி வாய்ந்த பிளாக்மெயில் இன்சூரன்ஸ் பாலிசி சூப்பரா வேலை செஞ்சுது. 2005 அவனோட விஐபி கனெக்ஷன்ஸ் அவனுக்கு ஒரு சாதாரண தண்டனையை மட்டுமே வாங்கி கொடுத்துச்சு. பகல்ல வேலைக்காக ஜெயிலேருந்து வெளியே போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு சொகுசு தண்டனை அது. ஆனா 2019 அவனை FBI திடீர்னு அரெஸ்ட் பண்ணப்போ நிலைமை அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எந்த விஐபிகளை எல்லாம் இவன் பாதுகாத்தானோ அவங்க எல்லாரும் தங்களோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக இவனை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இது நம்மள ஆகஸ்ட் 2020க்கு கூட்டிட்டு போகுது. நியூயார்க்ல இருக்கிற அதிபாதுகாப்பான ஜெயில் அது. எப்ஸ்டீன் இறந்து கிடந்த அந்த ராத்திரியில ஒரே நேரத்துல நடந்த பல பாதுகாப்பு குறைபாடுகள் இன்னைக்கு வரைக்கும் பெரும் மர்மமா இருக்கு. அவனோட செல்ல பார்த்துட்டு இருந்த 2 கேமராக்களும் ஒரே நேரத்துல வேலை செய்யாம போனது, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை செக் பண்ண வேண்டிய 2 கார்ட்ஸும் அப்படியே தூங்கிட்டாங்கன்னு சொல்றது, இது எல்லாமே சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. ஒரு எறும்பு கூட தப்பிக்க முடியாத ஜெயில்ல எப்ஸ்டீன் பெணமா கிடந்தான். இறந்தவர்கள் கதை சொல்ல மாட்டார்கள். இந்த பழமொழி இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது ஒரு கொலையா இருக்கலாமோங்கிற தியரிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணமே இதுதான். ஒருவேளை எப்ஸ்டீன் மட்டும் உயிரோட இருந்து கோர்ட்ல வாயை திறந்திருந்தா உலகத்துல இருக்கிற பல அதிபர்கள், இளவரசர்கள், கோடீஸ்வரர்களோட பேர்கள் மொத்தமா நாசமாகிருக்கும். அவங்களோட மானம் காத்துல பறந்திருக்கும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவனோட எல்லா தப்புகளுக்கும் உடந்தையா இருந்த அவனுக்கு ரொம்ப நெருக்கமான கிஸ்லின் மேக்ஸ்வெல் கூட இது தற்கொலைன்னு நம்பல. அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு நான் நம்பல அப்படின்னு அவங்க பப்ளிக்கா சொன்னது இந்த தற்கொலை நாடகத்துக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குங்கிறத நமக்கு தெளிவா உணர்த்துது. இன்னொரு பக்கம் அவனோட போஸ்ட்மார்ட்டம் போட்டோகளுக்கும் பழைய போட்டோகளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவனோட காதுகளோட வடிவம் மாறி இருக்கிறது நிறைய கேள்விகளை எழுப்புது. இதனால அவன் உண்மையிலேயே சாகல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இஸ்ரேல் மாதிரி நாடுகள்ல அரசாங்க பாதுகாப்போட ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இன்டர்நெட்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இன்னமும் உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆதாரங்களோட அடிப்படையில கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உண்மையிலேயே இறந்துட்டானா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.